Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டிப்ஸ் தான் फ्रेंड्स. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து மாவு அரைச்சாலும் பாத்தீங்கன்னா இட்லி கொஞ்சம் சாஃப்ட்டாவே வராது. ஏதாவது ஒரு மிஸ்டேக்ல பாத்தீங்கன்னா இட்லி சாஃப்ட்டா வராம போய்டும். அது மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பவுமே உளுந்து எடுத்து 4 கிளாஸ் உளுந்து எடுக்கறீங்கன்னா 1 கிளாஸ் தலை தட்டி எடுத்துக்கோங்க. ஊற வைக்கும்போது பாத்தீங்கன்னா அரிசியில நீங்க வெந்தயம் போட்டு ஊற வச்சீங்கன்னா அதோட சேர்த்து அரைக்கும்போது இட்லி ரொம்பவே சாஃப்ட்டா வரும். 2 கிளாஸ் பச்சரிசிக்கு 2 கிளாஸ் புழுங்கலரிசி எடுத்தீங்கன்னா ஈக்குவலா எடுத்தீங்கனாலும் சாஃப்ட்டா வரும். பாத்தீங்கன்னா நான் ஈக்குவலா தான் போட்டு அரைச்சிருக்கேன். மாவு பாத்தீங்கன்னா எப்படி புஸ்புஸ்ன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி வரதுக்கு நீங்க ஈக்குவலா எடுத்துக்கோங்க. இன்னொன்னு நீங்க இட்லி வேக வைக்கும்போது பாத்தீங்கன்னா இட்லிக்கு நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இட்லி நல்லா தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து இட்லி வேக வச்சு ஆவி போட்டீங்கன்னா இன்னுமே நல்லா சாஃப்ட்டா வரும். இந்த குட்டி மிஸ்டேக்லாம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இட்லி ரொம்ப சாஃப்ட்டா கிடைக்கும். நல்லா தண்ணி சூடாயிடுச்சு அதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா ரேஷன் அரிசியில அரைச்ச இட்லி தான் ஆனாலும் பாத்தீங்கன்னா சாஃப்ட்டா சூப்பரா வந்திருக்கு. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பாத்தீங்கன்னா கார சட்னி தான் இதோட அரைச்சிருக்கேன். இட்லி வித் கார சட்னி செம்ம காம்பினேஷனா இருந்துச்சு. சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை. இன்னொரு டிப்ஸ் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.